புல்லட் படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த டீசரை பார்த்த பொதுமக்களோட கருத்துக்களை இப்ப நம்ம பார்க்கலாம். கருத்துக்களை கெட்டது, நல்லது, அசிங்கமானதுன்னு 3 பிரிவா பிரிச்சு உங்களுக்கு சொல்றோம். முதல்ல இந்த டீசரை பத்தி வந்த கெட்ட கருத்துக்களை பார்க்கலாம். சிலர் இந்த டீசர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இது பேய் படமா, ஆக்ஷன் படமா, த்ரில்லர் படமான்னு ஒரு குழப்பமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் டீசர் பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. டோரா படத்துல காருல பேய், இதுல புல்லட்ல பேய் அவ்வளவுதான் போல அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. ராகவா லாரன்ஸ் அண்ணா முன்னாடி இருந்த ஸ்டைலுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டைலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சிலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய உதவி பண்றது, தர்ம காரியங்கள் பண்றதுன்னு லாரன்ஸ் அண்ணா கிளம்பிடுவார் போல அப்படின்னு ஒரு நக்கலான கமெண்ட்டும் வந்திருக்கு. அடுத்து நல்ல கருத்துக்களுக்கு வருவோம். இந்த பட டீசருக்கு மிகப்பெரிய பலமா ரசிகர்கள் சொல்றது சாம் சிஎஸோட பின்னணி இசைதான். சாம் சிஎஸ் இசை வேற லெவல், வெறித்தனம், காதுல ஹெட்போன் போட்டு கேட்டா அற்புதம்னு நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஒரு சிலர் சாம் சிஎஸோட பின்னணி இசை இல்லாம இந்த டீசரை கேட்டா ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதுவே அவர் இசையோட திறமையை காட்டுதுன்னு சொல்றாங்க. சாம் சிஎஸை அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. டைரி படத்தோட இயக்குனர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிடுச்சுன்னு பலரும் சொல்றாங்க. டைரி படம் தியேட்டர்ல கொடுத்த சிலிர்ப்பு இன்னும் ஞாபகத்துல இருக்குன்னு ஒரு ரசிகர் சொல்லியிருக்காரு. ராகவா லாரன்ஸ் அண்ணாவோட வாக்கிங் ஸ்டைல், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாஸ் என்ட்ரி எல்லாமே சூப்பர்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அவர் ஒரு ஹாரர் படங்களோட ராஜானும், ஹாரர் காமெடிக்கும் அவர்தான் ராஜானும் பெங்களூர்ல இருந்து ஒரு ரசிகர் பாராட்டியிருக்காரு. லாரன்ஸ் அண்ணாவோட தம்பி எல்வின் என்ட்ரி சூப்பர், மாஸ்டர் எல்வினை வரவேற்று கொலிவுட்டுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அண்ணன் மாஸ்னா, தம்பி பக்கா மாஸ்னு ரசிகர்கள் சொல்றாங்க. டீசர் ரொம்ப கிறிஸ்பா, கிளியரா இருக்கு. விஷுவல்ஸ் வேற லெவல்ல இருக்கு. புல்லட் பைக்கோட சவுண்ட் செம ஃபீல் கொடுக்குது. படம் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட இருக்கிறதா நிறைய பேர் கருத்து சொல்றாங்க. 1 நிமிடம் 10 வினாடி காட்சியில் லாரன்ஸ் அண்ணாவின் வாக்கிங் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிடுறா தம்பியா வசனம் மறுபடியும் வந்தது ரசிகர்கள் மத்தியில சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கு. டிஸ்கோ சாந்தி மேம் இந்த படத்துல வர்றதுக்கும் ரசிகர்கள் சந்தோஷப்படுறாங்க. சுனில் அண்ணா என்ட்ரியும் நல்லா இருக்குன்னு ஒரு ரசிகர் ஆந்திரால இருந்து சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும்னு ராகவேந்திர சுவாமி ஆசீர்வாதத்தோட வாழ்த்துறாங்க. படக்குழுவுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லி வெற்றி பெற வாழ்த்தி இருக்காங்க. ராஜஸ்தான், பெங்களூரு, பீகார், ஆந்திரா, நேபாளம் என இந்தியா முழுக்க இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் ராகவா லாரன்ஸுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு ஒருத்தர் இந்தி மொழியில சொல்லியிருக்காரு. சூப்பர் குட் லக்குன்னு பலரும் வாழ்த்தி இருக்காங்க. ராகவா மாஸ்டர் லுக் சூப்பர்னு ஒருத்தர் கன்னடத்துல சொல்லியிருக்காரு. கடைசியா டீசரை பத்தி வந்த அசிங்கமான கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு சில கமெண்ட்ஸ்ல கஞ்சனா படத்துல வந்த ஒரு வசனத்தை வச்சு கலாச்சிருக்காங்க. அதை சொல்ல முடியாது, கேட்கவும் நல்லா இருக்காது. தமிழ் சினிமாவின் மானத்தை வாங்க இன்னொரு குரங்கு மூஞ்சி அறிமுகமாகுதுன்னு ஒருத்தர் ரொம்ப மோசமா கமெண்ட் பண்ணியிருக்காரு. டைரி இயக்குனர் பஸ்லயும் போக விடல, இனிமே பைக்லயும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அடுத்த படம் கார்ல ட்ரிப் முடிச்சிடுவாரு போலன்னு ஒரு நக்கலான கமெண்ட்டும் வந்திருக்கு. மொத்தத்துல புல்லட் படத்தோட டீசருக்கு ரசிகர்கள் மத்தியில சாம் சிஎஸ் இசைக்காகவும், டைரி பட இயக்குனருக்காகவும், ராகவா லாரன்ஸ் மற்றும் எல்வின் லாரன்ஸ் அண்ணன் தம்பிகளுக்காகவும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சில எதிர்மறையான மற்றும் அசிங்கமான கருத்துக்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான கருத்துக்கள் டீசருக்கு நல்ல வரவேற்பை கொடுத்திருக்கு. ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.